எம்ஜிஆர்னா அவருக்கு வில்லனா நம்பியாரை போட்டணும். ரஜினின்னா அவருக்கு வில்லனா ஒரு ரகுவரன் மாதிரி ஒரு ஆளை போட்டாதான் படம் பார்க்குற நமக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். ஆனா எம்ஜிஆருக்கு நாகேஷ வில்லனா போட்டு ரஜினிக்கு ஒரு சின்னி ஜெயின் மாதிரி ஒருத்தரை வந்து வில்லனா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், படம் பார்க்குற நமக்கு ஏதாவது சுவாரஸ்யம் இருக்குமா? இருக்காதுல்ல. அது மாதிரி தான் இப்போ கடைசியாக நடந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா கூட விளையாண்ட பாகிஸ்தான் டீம் வந்து ஏறக்குறைய ஒரு நாகேஷ் ஒரு சின்னி ஜெயின் லெவலில் இருந்ததுனால மேட்ச்சில் ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை ஏற்படுத்த முடியல. இப்போ வந்து மேட்ச்சில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணுறாங்க, பவுலிங் சூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மா வரிசையாக ஒரு 4 டாட் பால் விடுறா. அப்படி 4 டாட் பால் விட்டதுக்கப்புறம் யோசிச்சுப்போம் அப்படி போல், நம்ம வந்து 4 பால் பிடிச்சிட்டோம், இன்னமும் ஒரு 6 ரூபா அடிக்காமல் இருக்கோம், இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்குறா அப்படி. அது மிடில் விக்கெட்டில் இன்னர் சர்க்கிள்குள்ளே கேட்ச் ஆகி அவுட் ஆயிடுறா. அப்படி பங்காளியை வந்து டாஸ் வின் பண்ணி பவுலிங் வேறு எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே ஸ்பின்னரை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஏதோ பெருசாக பத்தாதுக்கு இப்போ அபிஷேக் சர்மாவையும் அவுட் பண்ணிட்டாங்க. ஏதோ பெருசாக பிளான் பண்ணி வந்திருக்காங்க, ஏதோ சம்பவம் பண்ணாமல் விட மாட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப, கொஞ்சம் இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு இஷான் கிஷான் ஒரு 10 4 3 6ன்னு பட்டாசாக வெடித்து செதறிட்டான். சூப்பரான ஒரு இன்னிங்ஸு. 44 பாலுக்கு 70 ரன். இந்தியாவில் இது வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்த மாஸ் சாங்ஸ் எல்லாத்தையும் தம்பிக்கு டெடிகேட் பண்ணலாம். அப்படி ஒரு அற்புதமான இன்னிங்ஸு. அதுக்கப்புறம் நம்ம திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், தூபே இவங்க எல்லாமே நல்ல ஒரு சென்சிபிளான இன்னிங்ஸ் ஆடுறாங்க. கடைசியாக வந்த ரிங்கு சிங்கும் 4 பாலுக்கு 11 ரன் அடிக்கிறாப்படி. இந்த இடையில மட்டும் நம்ம ஹர்திக் பாண்டியா நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பான் போல, அவனை எழுப்பி விட்டு கம்பீர் ஏதோ சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பால் தான் இருக்குது, நீ போய் 6 அடிச்சுன்னா இந்தியா வின்னு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருப்பாடி போல். வந்தான், என்ன மாதிரி பிச்சு, என்ன பவுலரு அதெல்லாம் பார்க்கல. வந்தோடனே செங்குத்தா ஒரு தூக்கு, ஃபஸ்ட் பாலே அவுட் ஆகிட்டா. அப்படி மற்றபடி எல்லா பேட்ஸ்மேனுமே நல்லா தான் விளாண்டாங்க. 175 ரன்னு சேஸ் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான் வராங்க. இந்தியாவுக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து பாண்டியா பால் பண்ணுறா. அப்படி இப்போ நீங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட்டில் விடுவீங்களா, நாங்களும் அவுட் ஆகி காட்டுறோம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு விக்கெட்டை கொடுத்துட்றாங்க. செகண்ட் ஓவர் வந்து பூம்ரா போடுறா. அப்படி நம்ம சைமா இப்போ வந்து பேட்டை நம்ம லெக்கம்பையர் நோக்கி வீசுகிற. அப்படி ஆனால் பந்து வந்து கீப்பர் தலைக்கு பின்னாடி 6ல் போய் விழுகுது. அப்பயே நினச்சேன், சரி இந்த ஓவர்லேயே ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே சைமா இப்போ வந்து குச்சி கிராஸ் பண்ணி வந்து ஒரு ஷார்ட் ஆட பார்க்குறா. அப்படி ஆனால் அது எல்பிடபிள்யூ ஆகி அவுட் ஆயிடுறா. அப்படி அடுத்ததான் நம்ம பாபர் ஆசம் வர. அப்படி அவருக்கு ஏற்ற அருமையான ஒரு சிச்சுவேஷனு. ஆல்ரெடி 2 விக்கெட் போயிடுச்சு, ஓவரெல்லாம் அப்படியே கிடக்குது, 175 ரன் வேறு அடிக்கணும். சரி பாய் தலானிலாம் கொண்டு வந்து பிரித்து படுத்துருவார், நம்ம ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்கப்ப அவர் அக்சர் பாலில் ஒரு 6 அடிக்கலான்னு போய் அவரும் அவுட் ஆயிடுறா. அப்படி அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து யாருமே சொல்லிக்கிற மாதிரி விளையாடல. உஸ்மான் கான் அப்படிங்கிற ஒரு பையன் மட்டும் கொஞ்சம் ஃபைட் பண்ண. அப்படி ஒரு 44 ரன் அடிக்கிற. அப்படி 114 ரனுக்கு பாகிஸ்தான் ஆல் அவுட் ஆகி தோற்று போயிடறாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, பவுலிங் போடுறதுக்காக எடுக்கப்பட்ட சஹின் அப்ரிடி தான் அந்த டீமோட செகண்ட் ஹையஸ்ட்டு ஸ்கோரரு. ஒரு 23 ரன் அடிக்கிற. அப்படி இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அவங்களோட பேட்ஸ்மேன்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆடினாங்க அப்படிங்கிறத. ஒரு காலத்தில் எப்படி இருந்த பாகிஸ்தான் டீம் வந்து இப்போ எப்படி இருக்கிறது நமக்குமே கொஞ்சம் சங்கடமான விஷயம்தான். அடுத்து நமக்கும் அவங்களுக்கும் மேட்ச் இருந்துச்சுன்னா அந்த மேட்ச்லேயாவது அவங்க பழைய பாகிஸ்தானாக வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கலாம்.